எல்லா ஜனங்களுக்கும், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து இந்த நாளிலே ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக சென்னை பட்டணத்திலிருந்து நாங்கள் ஒரு குழுவாக வந்திருக்கிறோம். இங்கே நமக்கு அருகாமையில் இருக்கிற பிலடெல்பியா மிஷனரி திருச்சபையின் சார்பாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தடுக்குப்பேட்டை பஜாரில் இருக்கிற தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் உங்களுடைய சிந்தனையை தூண்டிவிடும்படியாக இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு சில காரியங்களை குறித்து உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். பொதுவாகவே நீங்கள் எல்லாம் நினைத்திருப்பீர்கள், இந்த மாதிரி இவங்க மைக்க புடிச்சுன்னு வந்துடுறாங்க, இவங்க மதம் மாற்றுகிறவர்கள் அப்படின்ற ஒரு மாயை இந்த உலகத்திலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் மதமாற்றம் அல்ல, மனமாற்றத்தை உண்டாக்கும்படியாக, நம்முடைய மனதுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக, ஒரு கேள்வியை எழுப்பும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் மனதிலே வந்த மாற்றத்தை உங்கள் மத்தியில் அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்? எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் பிறந்து மரித்து, பிறந்து மரித்து, வாழ்ந்து, கஷ்டப்பட்டு, பாடுபட்டு, பல போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, அநேகர் குடும்பங்களிலே சண்டை, சச்சரவு, பகை, போராட்டம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒரு மனிதன் நல்லா இருந்தா 4 பேருக்கு பிடிக்காது. இவன் இப்படி நல்லா இருக்கிறானே, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான், இப்படிப்பட்ட பகை உணர்வுகள் எப்படி மனித மனதுக்குள்ள வந்தது? ஐயா, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். சொந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மாமா, மச்சான், உறவுகளுக்குள்ள பகை, உறவுக்குள்ள சண்டை. ஏன்? பணம், பதவி, ஆசை, பெருமை, இதெல்லாம் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எத்தனை வாலிபர்கள், எத்தனை வயோதிபர்கள் குடி என்கிற ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையாகி நன்றாய் வாழ வேண்டிய ஒரு மனிதன் ரோட்டிலே குடித்துவிட்டு விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அம்மா, சிறு பிள்ளைகள், பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை அழைத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தது? ஒரு மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்று யார் வகுத்துக் கொடுத்தது? அன்புக்குரியவர்களே, நன்றாய் வாழ வேண்டிய உறவுகளிலே பகை, பிரச்சனை, போராட்டம், அழிவு, ஐயா, இதெல்லாம் இப்ப இல்ல, 2000 வருடங்களாக இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த பகையை, இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலையை ஒரு மனிதன் உண்மையான சந்தோஷத்தோடு, உண்மையான மனமகிழ்ச்சியோடு, உண்மையான அன்போடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தெய்வம் மனித உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதனுக்குள்ளே எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும் அப்படின்றதை வாழ்ந்து காட்டினவர் தான் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, இயேசு பிறந்ததற்கு பிறகுதான் இந்த உலகத்திலே கிமு, கிபி என்று வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு முன்பு, இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதனுக்குள்ள எப்படி ஒரு மனிதனுக்குள்ள ஒருவன் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள், சிறு பெண்களை கற்பழித்து கொலை செய்கிற கொலைபாதக செயல்கள் இன்றைக்கு இந்த உலகத்தை மூடி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட காம வெறி எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தது? யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய சிந்தையை, அந்த மூளையை சிதறடிக்கிற காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள எப்படி வந்தது? இதையெல்லாம் மாற்றும்படியாக, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்படியாக, நல்வாழ்க்கை வாழும்படியாக கற்றுத்தரும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அன்புக்குரியவர்களே, ஐயா, உங்கள் முன்னின்று பேசிக் கொண்டிருக்கிற நான் 35 ஆண்டு கால குடிகாரன். அன்புக்குரியவர்களே, 35 ஆண்டு குடிகாரன். என்னுடைய 14வது வயதில் குடிக்க ஆரம்பித்த, சிகரெட் குடிக்க ஆரம்பித்த, சீட்டோட ஆரம்பித்த 20 வயதுல என் வாழ்க்கை நடுத்தருவில் பிளாட்பார்ம்ல. அன்புக்குரியவர்களே, யாரும் மதிக்காத, ஒருவனும் மரியாதை தராத வாழ்க்கை. வீட்டை விட்டு ஓடி எங்கேயோ எர்ணாகுளம், கொச்சின்ல பிளாட்பார்ம்ல படுத்து கிடந்த அன்புக்குரியவர்களே, வாழ தெரியாதவனாய், இந்த உலகத்தில் வாழ வழி தெரியாதவனாய், இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு சிக்கிக் கொண்டவனாய் வாழ்ந்தவன். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை அறிந்து ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு, எப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேனோ, ஐயா, என்னுடைய 35 வருட குடிகார வாழ்க்கை ஒரு இரவுல மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, ஏன் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். ஐயா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நாம் செய்த பாவத்துக்கு ஒரே மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அன்புக்குரியவர்களே, அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னித்து குடிகார வாழ்க்கையை, அசுத்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை அந்த ரத்தத்துக்கு உண்டு. அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஐயா, அதற்காகத்தான் ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே வந்து பிறந்தது. பிறந்தது மாத்திரமல்ல, அவர் சதிகார கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டு, சிலுவையிலே அறையப்பட்டு, அடக்கம் பண்ணப்பட்டு, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த ஒரு இரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஐயா, அவர் இன்றைக்கும் உங்களுக்காக, எனக்காக அவர் பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஐயா, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்க உங்கள் இருதயத்திலே ஒரே ஒரு சிந்தனை சிந்தித்து பாருங்கள். இன்று இரவு நீங்கள் உறங்கும் போது யோசித்து பாருங்கள். நான் பிறந்தது முதல் இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேனா? நிம்மதிக்காக ஒவ்வொரு மனிதரும் எங்கேயோ ஓடுறோம், எங்கெங்கேயோ ஓடுறோம். ஐயா, நிம்மதிக்காக இயேசு உங்க இல்லத்துக்கு வர தயாரா இருக்கிறார்கள். ஐயா, உங்கள் இல்லத்துக்கு வந்து நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே வாரும் என்று சொன்னால் உங்கள் வீடு தேடி வந்து நம்மை ரட்சிக்கிறவர் இயேசு. ஐயா, உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே மரித்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினவர்கள் நீங்கள். இந்த நாளிலே உண்மையிலே உங்களுடைய இருதயத்திலே கஷ்டம், நஷ்டம், பாடுகள், போராட்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் இன்று இரவு நீங்கள் உங்களுடைய படுக்கை அறையிலே சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே ஒரு சகோதரன் சகோதரிகளுக்கு வந்து அவரை குறித்து சாட்சி சொன்னாங்களே, பாட்டெல்லாம் பாடினாங்களே, உண்மையிலே அந்த தெய்வம் கிரியை செய்யுமா என்பதை இன்று இரவு சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவிடம் உண்டுங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஐயா, இயேசுவே என் பாவங்களை மன்னியோடு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஐயா, உங்கள் வாழ்க்கை மாறிவிடும், உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஐயா, இது எங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், எங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். ஐயா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்பு ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நம் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே கர்த்தர் உங்களை அவர்
எல்லா தீங்குக்கும் எல்லா சுத்தங்களுக்கும் விடுவித்து விடுதலையாக்க வல்லமையா இருக்கிறார். இயேசுவே வாரும் என்று யார் சொல்லி அழைக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் வந்து கர்த்தர் எல்லா இக்கட்டுகளையும் மீட்டு உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதிலே ஒரு மாற்றத்தை விரும்புங்கள். உங்கள் குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை விரும்புங்கள். நிச்சயம் கர்த்தர் மாற்றத்தை தருவார். உங்களுக்காக நாங்கள் இங்கே ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ஜெபம் வேண்டும், அந்த பரம பிதாவை நோக்கி யாராவது ஒருத்தர் ஜெபிக்க மாட்டார்களா, என் குடும்பத்தின் பிரச்சனை மாறாதா என்று இருந்தால் நீங்கள் தாராளமாக இங்க வரலாம். சகோதர சகோதரிகள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா.